பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத வசனத்தை எடுத்து தியானித்து தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். வேதத்துல யோபு என்கிற மனிதனை யோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபின் 1வது அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் யோபினுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பொருளாதாரங்கள், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இவைகள் எல்லாம் இடிக்கப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். அப்ப யோபு குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் உத்தமன், அவன் சத்மார்க்கன் அப்படின்னு சொல்றார், தேவனுக்கு பயப்படுகிறன்னு சொல்றார். ஆனாலும் பிசாசு, நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைத்து வைத்து இல்லையா, அதனால்தான் அவன் உன்னை உமக்கு பயப்படுறான், உண்மை நேசிக்கிறான்னு சொல்ற. இல்ல, அது இல்லைனாலும் என்னை நேசிப்பான்னு சொல்லும்போது, அப்ப பிசாசுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறார். அந்த பர்மிஷனை வாங்கி கொண்டு பிசாசு சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, யோபனுடைய குடும்பத்துல, அவனுடைய பொருளாதாரத்துல கை வைக்கிறான். ஒவ்வொரு முறையும் அவன் வாழ்க்கையில இடிக்கப்படுகிறது. கடைசியா அவன் வீடும் இடிக்கப்படுகிறது. அதன் பிறகு அவனுடைய சரீரத்திலும் ஆரோக்கியம் இடிக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஆனாலும் அவன் தன் உத்தமத்துல அவன் உறுதியா இருந்தபடியினால, இவ்வளோ இடிக்கப்பட்ட போதும், இழந்த நேரத்திலும் கர்த்தரை பின்பற்றுவதில்லை, கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தருக்கு புகழை செலுத்துவதில்லை, விசுவாசத்துல அவன் உறுதியாய் உத்தமமாய் நின்றபடியினால, யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துல அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய சமாதானம், சந்தோஷம் மறுபடியும் கர்த்தர் கட்டுவிக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் உள்ளவர்களாக இருந்த போதிலும், அவரை பின்பற்றுவதில்லை, அவரை தேடுவதில்லை, அவருக்கு பலி செலுத்துவதில்லை, அவருக்கு மகிமை செலுத்துவதில்லை, ஜெபிப்பதில் நீங்க உத்தமமா இருந்த போதிலும், முகாந்தரம் இல்லாமல் ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்களில நன்மைகள் இடிக்கப்பட்டு இருக்குமானால், உங்கள் பொருளாதாரம் இடிக்கப்பட்டு இருக்குமானால், உங்கள் ஆசீர்வாதம் இடிக்கப்பட்டு இருக்குமானால், உங்களுடைய சமாதானம், சந்தோஷம், உங்கள் சரீர ஆரோக்கியம், பலன் இடிக்கப்பட்டு இருக்குமானால், இந்த வேலையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய். யோபனுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஆசீர்வாதத்தையும், சுகத்தையும், பலத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் கட்டுவித்த கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அப்படியே செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.